தாவேகா மாநாடு மதுரையில 500 ஏக்கர்ல பிரம்மாண்டமா நடக்க போகுது. யாரோட இடத்துல? மதுரையில தாவேகாவுடைய 2வது மாநில மாநாடு பிரம்மாண்டமா நடக்க இருக்குங்க. தாவேகா மேலிடம் ஒரு தகவலை மட்டும் வெளியிடாம ரொம்ப அமைதி காத்துட்டு வராங்க. அதாவது விக்கிரவாண்டி மாநாடு நடந்த இடத்தை விவசாயிகள் கிட்ட இருந்து பெற்ற நிலையில இந்த மாநாடு நடக்கக்கூடிய இடத்துடைய உரிமையாளர் யார் அப்படிங்கறத வெளியிடாம சைலண்டாவே இருந்துட்டு வராங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய 2வது மாநில மாநாடு பாரபத்தியில 506 ஏக்கர் நிலத்துல நடக்கவிருக்கு. இந்த மாநாட்டுக்கு வரக்கூடிய வாகனங்களை பார்க்கிங் செய்யறதுக்காக மட்டுமே பாத்தீங்கன்னா 6 விதமான பார்க்கிங் வசதிகள் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஆனா அந்த மாதிரி 6 இடங்களை தனித்தனியா ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க பார்க்கிங்காக மட்டுமே. மதுரையை பொறுத்த வரைக்கும் அம்மா திடல், ஒத்தக்கடை திடல், விமான நிலையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் இது எல்லாத்தையுமே அரசியல் கட்சிகளுடைய மாநாட்டுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. இது வரைக்கும் இங்க எல்லாமே நடைபெற்று இருக்கு. இந்த நிலையில தாவேகா சார்பாக 2வது மாநில மாநாட்டுக்கான இடத்தை தேர்வு செய்ய சில மாதங்களுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா தாவேகா முடிவெடுத்துட்டாங்களாம். அது பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரட்டா வச்சிருந்திருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவேகாவுடைய முதல் மாநாட்டை தமிழ்நாட்டுடைய மையப்பகுதியான திருச்சி அல்லது மதுரையில் நடத்த தான் திட்டமிட்டிருந்தாங்க. ஆனால் இடம் கிடைக்காதது, அது போக ஆளுங்கட்சியுடைய மிரட்டல் காரணமாக மாநாட்டுக்கான இடத்தை தேர்வு செய்ய முடியாமல் தவிச்சிட்டு வந்திருக்காங்க தாவேகா. இறுதியாக வேற வழியே இல்லாமல் விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய சாலையில் விவசாயிகள் கிட்ட இருந்த நிலத்தை சுத்தம் செஞ்சு மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சாங்க. அந்த மாநாட்டிலையும் கூட 75,000 இருக்கைகளை மட்டுமே போட முடிஞ்சது அவங்களால. தமிழ்நாடு முழுக்க இருந்து சுமார் 5 லட்சம் தொண்டர்கள் விக்கிரவாண்டி மாநாட்டில் பங்கேற்றாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் 2வது மாநில மாநாடு நடத்தணும் அப்படிங்கிற முடிவை எடுத்த உடனேயே ரொம்ப சைலண்டா தன்னுடைய காய்களை நகர்த்தியிருக்காங்க தாவேகா. ஏற்கனவே விக்கிரவாண்டி, சென்னை மற்றும் கோவைக்கு விஜய் பயணிச்சிருப்பதால இந்த முறை மதுரையில மாநாட்டை நடத்தணும் அப்படின்னு விஜய் குறியா இருந்திருக்காராம். இதனால கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடியே மாநாட்டுக்கான இடத்தை தாவேகா லாக் செஞ்சுட்டாங்களாம். கோவையில பூத் கமிட்டி மாநாடு நடத்த இடம் கொடுத்த SNS கல்லூரி நிர்வாகத்தோட தெரிஞ்ச நபர் மூலமா தான் மதுரை பாரபத்தி இடத்தை தாவேகா அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் மொத்தமா இந்த இடம் பார்த்தீங்கன்னா 506 ஏக்கர் நிலம்னு தெரிய வந்ததுக்கு அப்புறமா உடனடியாக புசி ஆனந்த் மதுரைக்கு அனுப்பப்பட்டு அங்க ஆய்வு செய்ய பணிக்கப்பட்டிருக்காரு. இந்த நிலம் சரியா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் விஜய் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். ஆனாலுமே தாவேகா மேலிடம் கடைசி வரைக்கும் அமைதியாக தான் இருந்திருக்காங்க. மதுரை மாவட்ட செயலாளர்களுக்கே முதல் நாள் இரவுல தான் மாநாட்டுக்கான பூமி பூஜை குறித்த தகவலே சொல்லப்பட்டிருக்கு. விக்கிரவாண்டி மாநாட்டுக்கான பூமி பூஜையை ரொம்ப பிரம்மாண்டமா நடத்திய தாவேகா இந்த முறை ஆளும் தரப்புல இருந்து எந்த விதமான சிக்கலும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ரொம்ப அமைதியா நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு சிக்கல் வந்திருக்கு. பூமி பூஜை போடப்பட்டதுக்கு அப்புறமா தான் மதுரை மாநாட்டுக்கு அனுமதி கோரி காவல்துறையை அணுகியிருக்காங்க தாவேகா. ஆனாலும் அப்பையும் கூட காவல்துறை தரப்புல இருந்து விநாயகர் சதுர்த்தியை காரணமா காட்டி மாநாட்டுடைய தேதியை மாற்றியிருக்காங்க. ஆனா பெரிய வித்தியாசம் இல்லாததால எதிர்பார்த்ததுக்கு முன்னாடியே அத்தனை பணிகளையுமே தாவேகா முடிச்சிருக்காங்க சாமர்த்தியமா. ஆனாலும் பாருங்க, தாவேகா இப்ப நடத்த போற அந்த மாநாடு நடக்கக்கூடிய இடம் யாரோடது அப்படின்னு யாருக்குமே தெரியாதான். இந்த இடம் பாத்தீங்கன்னா விமான நிலையத்திலிருந்து ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனால இனி வரக்கூடிய அரசியல் மாநாடுகள் கூட இங்க அதிகமா நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க.